வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு மேற்கு திசை காற்று இணைவின் காரணமாக வெப்பசலன இடிமழை பிடிப்பு தமிழ்நாட்டில் பொழிந்து வருகிறது. நேற்றைக்கு ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி மயிலாடுதுறையோட கடலூர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும் மழை. சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், எடப்பாடி, தருமபுரி மாவட்டத்தின் பகுதிகள், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. சிதம்பரம், பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, மொடசலோடை போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை கொடுத்தது. அதேபோல் சிதம்பரம் முதல் திருவண்ணாமலை வரைக்கும் நிறைய நல்ல ஒரு நீடித்த என்ற ஒரு கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு சில முக்கிய தகவல் கிடைத்திருக்கக்கூடிய ஊர்களின் பட்டியலை அறிவிப்போம். மழைப்பொழிவு: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 35 மில்லிமீட்டர், செந்துறை 28 மில்லிமீட்டர், மேலும் ஆண்டிமடம் 12 மில்லிமீட்டர், மேலும் சுத்தமல்லி அணை, அரியலூர் தாலுகா ஆஃபீஸ், டீப்பலூரும் மழை தான். அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூரில் லேசான மழை, செங்கல்பட்டில் லேசான மழை, சென்னையில் கூட ஈஞ்சம்பாக்கம் லேசான மழை, நீலாங்கரை லேசான மழை, ஐஸ் ஹவுஸ் லேசான மழை, மணலி, மல்லும் திருவொற்றியூர், அயம்பாக்கம், புழல், அம்பத்தூர், மேலும் பெருங்குடி, கொரட்டூர் பல்வேறு இடங்களில் லேசான நனைக்கு மழை பொழிவு இருந்தது. லேசான மழையாக வெப்பம் 36 டிகிரியாக குறைந்திருக்கும். இன்றிலிருந்து சென்னையில் 36 என்பது 100 டிகிரிக்கு கீழே தான். புரியுதுங்களா? குறைந்து விட்டது. 12ஆம் தேதிக்கு கீழ் குறைந்து விட்டது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, சிங்கோனா, வால்பாறை பிஏபி மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் பல மாவட்டங்கள், அதாவது தருமபுரி மாவட்டம் மருந்தகள்ளி டிபி 20 மில்லிமீட்டர், பாலக்கோடு 15, பாப்பிரெட்டிப்பட்டி 11, மேலும் பார்த்தீங்கன்னா நல்லாம்பள்ளி, தருமபுரி, பெண்ணாகரம் இங்கேயும் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் 24 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 20 மில்லிமீட்டர், கவுந்தம்பாடி 11 மில்லிமீட்டர், பவானி 10 மில்லிமீட்டர், இலந்தை குட்டைமேடு, சத்தியமங்கலம், கொடிவேரி இதெல்லாம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் 12 மில்லிமீட்டர், மேலும் ரிஷிவந்தியம், அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேசிஎஸ் மில், உளுந்தூர்பேட்டை நிறைய இடங்களில் மழைப்பொழிவு அந்த மாவட்டத்தில் இருந்தது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், பூதபாண்டி, குளச்சலின் பெரிய பட்டியல் இருக்கிறது, அங்கே மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, பரூர், அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன், கேஆர்பி அணை, நெடுங்கல் மற்றும் சூளகிரி இங்கெல்லாம் மழை. நிறைய இடங்களில் மழை இருக்குது அந்த மாவட்டத்தில். மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளே நுழைந்த மழை மயிலாடுதுறையில் ஒரு 10 மில்லிமீட்டரும், மணல்மேடில் 10 மில்லிமீட்டரும், மயிலாடுதுறையில் 5 மில்லிமீட்டர் பெய்து ஓய்ந்திருக்கிறது, அதோடு நின்றது. அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை நுழையில் நேற்று முன்தினம் நல்ல மழை. நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் 20 மில்லிமீட்டர், ராசிபுரம் 10 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அகரம், சீகூர், களத்தூர் மழை. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 10 மில்லிமீட்டர் மழை, குறைவான மழைப்பொழிவு. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா 28 மில்லிமீட்டர், கலவை பீடர்வடி 25 மில்லிமீட்டர், ஆற்காடு 23 மில்லிமீட்டர், அம்மூர் அதாவது வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் 23 மில்லிமீட்டர், மேலும் பணப்பாக்கம் 20 மில்லிமீட்டர், மின்னல், ராணிப்பேட்டை, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், பாலாறு அணைக்கட்டெல்லாம் மழைப்பொழிவு. சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூர் 34 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர் வரைக்கும், எடப்பாடி 20 மில்லிமீட்டர், ஆனைமடு அணை, கங்கவள்ளி, ஏற்காடு, ஓமலூர் இங்கும் மழை தான். மேலும் பார்த்தீங்கன்னா சங்கரிதுக், வாழப்பாடி, ஆத்தூர், மேட்டூர், சேலம் இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி லேசான மழை. அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு, கடனா நதி செக்ஷன் மற்றும் கருப்பா நதி செக்ஷன் மழை. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் பார்வுட் பல்வேறு இடங்களில் மழை, குறைவான மழையாக இருந்தாலும் கொஞ்சம் மழை இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இல்லை, அடுத்தபடியாக இன்றைக்கு இருக்கும், நம்ம இல்லாத இடங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, பாபநாசம், மாஞ்சோலை, ராதாபுரத்துலேயும் மழை தான். மேலும் களக்காடு இங்கெல்லாம் மழை பொழிவு இருந்தது, களக்காடு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 45 மில்லிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் மழை. மேலும் வடபுதுப்பட்டு, வாணியம்பாடி மழை. அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்
40 மில்லிமீட்டர், செங்கம் 10 மில்லிமீட்டர். மேலும் ஆரணியும் மழை தான். அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் 28 மில்லிமீட்டர், நீமோர் 22 மில்லிமீட்டர், செம்மேடு 20 மில்லிமீட்டர், கஞ்சனூர் 20 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை 12 மில்லிமீட்டர், செஞ்சி மற்றும் வலவனூர் நிறைய இடங்களில் மழை. ஆனால் பெரும்பாலும் அந்த மழைமானி உள்ள இடத்தை விட மழைமானி இல்லாத கிராமப்புற பகுதிகளில் தான் நிறைய மழை பொழிந்திருக்கு. இன்றைக்கு எங்கே மழை என்பதை பார்ப்போம். இன்றைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி டெல்டா மாவட்டம் வரைக்கும் மழை உறுதி. ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். டெல்டாவில் கோடியக்கரை முனை ஒதுக்கலாம். ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் பெய்திருக்கு. இன்றைக்கி தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது உள்ளே தள்ளும். ஆனால் கோடியக்கரை முனைக்கும் வரலாம். அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் உண்டு. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்துக்கும் தெரியுது. தேனி, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும் கூட மழை தெரியுது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவில் பெய்யலாம் இன்றைக்கி. அது ஈரோடு, அதேபோல் கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருச்சி இங்கெல்லாம் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஆங்காங்கேயும், அப்படியே திருவண்ணாமலையிலும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும், அப்படியே கடலூரில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கு இதே மாவட்டங்களில் தான் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் குறைவாக பெய்திருக்கக்கூடிய இடங்களையும் நாளைக்கு கூடுதல் மழை இருக்குது, கனமழை இருக்குது. அதாவது இன்றைக்கு 14, அதாவது இன்றைய விட நாளை பரப்பு கூடுதலாக இருக்கும். அதாவது 14 விட 15ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 16, 17, 18 பாலக்காட்டு கணவாய் காற்று போதிக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே வாய்ப்பு தெரியுது. ஆனால் பரவலாக பெய்யாது. ஒதுக்கி பெய்யும். ஒரு 3-4 நாட்களுக்கு. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மழை இல்லை என்கின்ற ஒரு பெருங்கவலையில் இருக்கீங்க. அதாவது பவானிசாகர் விவசாயிகளும் சரி, நீலகிரி மாவட்ட பவர் ஸ்டேஷன்லேருந்து மின் உற்பத்திக்கு போதிய மின்சாரம் இல்லாமல் போய்விடுமோ என்று அங்கேயும், அதிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீர் பவானிசாகருக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலையில் எல்லினோ என்கின்ற கடுமையான ஒரு அச்சுறுத்தல் வார்த்தைகள் காரணமாக அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. இந்த மாத இறுதியிலையும் உங்களை திருப்திப்படுத்தாது. ஏன்னா அணைக்கு தண்ணி வராது இல்லையா? அங்கே தான் மழை பெய்யும். மேற்கு இருக்கக்கூடிய, அதாவது நீலகிரி மாவட்ட அணைக்கு தண்ணி வரும். அதே போல் கர்நாடக அணைக்கு தண்ணி வரும். அங்கிருந்து வந்தால்தான் உங்களுக்கு திருப்தி. அது ஜூலை மாதம் இறுதி. அதாவது இந்த வரக்கூடிய மாத இறுதி நாட்களும் ஜூலை முதல் 10 நாளும் வலுத்திருக்கும் மழை. பிறகு ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் 20ஆம் தேதி ஜூலை 20லிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் மீண்டும் வலுத்திருக்கும். ஏற்கனவே சொன்னதுதான். ஆகஸ்ட் 10லேருந்து 15 வரை ஒரு இடைவெளி கொடுக்கும், ஒரு 5 நாள். ஆகஸ்ட் 20லிருந்து உபரிநீர் திறக்கும் அளவிற்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் வந்து மேட்டூருக்கும் நிரப்பும். அங்கேயும் உபரிநீர் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் வரும். ஆகஸ்ட் இறுதி. செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை. ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு அரபிக்கடல் காற்று சுழற்சியோட வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இணைந்து தமிழ்நாட்டில் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட நல்ல மழைப்பொழிவு செப்டம்பரில் கிடைக்கும். தமிழ்நாட்டிலையும் ஜூலை, ஆகஸ்ட்லேயும் கிடைக்கும் மழை. ஆக எப்பொழுதுமே இப்படி தாங்க இருக்கும். நல்லா யோசித்து பார்க்கணும். ஆடிப்பெருக்குக்கு தாமதமாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. சில பேர் விதைப்புக்கு ஏற்ற மழை இல்லைன்னு வருத்தப்பட்ட காலம்லாம் உண்டு. ஆடிப்பெருக்குக்கு மட்டும் தண்ணி திறந்து விட்டு அப்புறமா விவசாயத்துக்கு தாமதமாகலாம் தண்ணி பல ஆண்டுகள் திறந்து விட்டுருக்காங்க. இது இந்த ஆண்டு எல்னினோவில் புதிது என்று நீங்கள் இது என்ன உலகம் இப்படி மாறிவிட்டது, உலகம் அழிவு பாதையில் போகுதோ இப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு பின்மழை கொடுத்துருக்குது. ஆகஸ்ட்டில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். போன வருஷம் முன்கூட்டியே மழை தொடங்கி முன்கூட்டியே நேரமுடிச்சு. இந்த வருஷம் ஜூலை இறுதி, ஆகஸ்ட் இறுதின்னு சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை தென்மேற்கு பருவமழை இருக்கணும். அக்டோபர் 18 சரியான நல்ல வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கோம். வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகம் இந்த வருஷம். கடலோரம் அதிகம். இலங்கைக்கும் அதே போல். ஏன்னா தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி வெப்பநிலை உயர்ந்திருக்கு. இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரக்கூடிய நிகழ்வால் தான் அந்த வெப்பநிலை தனியும். அப்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். வலுவான நிகழ்வு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க பக்கம் உருவானாலும் இங்கே எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. காரணம் ரொம்ப தொலைவு. அது இங்கேயும் நிகழ்வு இருக்கும், அங்கேயும் நிகழ்வு இருக்கும். அதனால் மழை பொழிவில் வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறை இருக்காது என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இவையெல்லாம் நீங்கள் உண்மை என்று உணர்ந்து கொள்வதற்கு சில காலம் பொறுமை காக்க வேண்டும். நம்பிக்கை வராது. சைடு எஃபெக்ட் நான் ஒரு வாரத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி 1க்கு 25, 40, 50ன்னு உங்களுக்கு மழை இல்லைங்கிற தகவல் தான் அதிகமாக வருது. ஆகையினால் சற்றே பொறுத்திருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஜூலை, ஆகஸ்ட்டில் நிறைய மழை இருக்குது. கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் அதிகமாக இருக்குது. அதே போல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அதிகம் இருக்குது.
ஜனவரி 2027 வரை மழை இருக்குது, பொங்கல் வரை மழை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கடந்த வருஷம் இலங்கையை ஒரு கடுமையாக பாதிச்சுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தது, தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு தப்பியது என்று நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆகவே இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதற்காக பண்ணை குட்டைகள் அமைப்போம், பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம் என்ற வார்த்தையை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், மழைநீர் சேகரித்தல் அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம். இணைந்திருங்கள். நன்றி.